Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஓப்போஸ் குக்கிங் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கிங் மெத்தட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போது நம்ம ஓப்போஸ் குக்கிங் மெத்தட் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் சமையல்னாலே ஒரு பெரிய சவால் தான். சமையல் நல்லா தெரிஞ்சாலுமே நம்ம சமைக்கணும், இந்த வேலைக்கு இந்த சமையல் சமைக்கணும்னு அதை முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு பெரிய டென்ஷன் ஆகிடும். அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் நல்லா சமைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ½ ஹவரில் சமைப்பாங்க. மீடியமாக சமைக்கிறவங்க ஒரு 1 hour எடுத்துப்பாங்க. ஸோ இதை மாதிரி இருக்கிறப்போ எல்லோரும் சமைக்க தெரிஞ்சவங்க சமைக்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த ஓப்போஸ் குக்கிங் மெத்தட் ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக் மெத்தட் தான் இந்த ஓப்போஸ் மெத்தட். இதை பற்றி எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ அதை தான் நான் இப்போ ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் இது யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோவாக போடுறேன். இந்த ஓப்போஸ் குக்கிங் மெத்தடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த சமையல் வெறும் 6 நிமிஷத்தில் சமைக்கலாம். நம்ப முடியல இல்லையா உங்களால்? இது உண்மையான ஒரு விஷயந்தான். 6 minutesல சமைச்சிடலாம். அதாவது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சமைக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு டெக்னிக் மெத்தட் இந்த ஓப்போஸ் குக்கிங். அது மாதிரி 6 நிமிஷத்தில் சமைக்கக்கூடிய சமையல் டேஸ்ட்டாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வரும். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த சமைக்கக்கூடிய சமையலில் இருக்கக்கூடிய சத்துக்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே, அதாவது வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடியது, இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொன்றத்துலேயும் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அப்படியே ராவாக நமக்கு வந்துடும். இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த ஓப்போஸ் குக்கிங்கில் நமக்கு கிடைக்கும். இந்த சமையல் மெத்தடில் சமைக்கிறப்போ நமக்கு டயர்டாகாது, வேர்க்காது, சீக்கிரமாக சமைச்சிடலாம். இதை யார் வேணாலும் சமைச்சிக்கலாம். அடுத்தது, இப்போ உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாகிடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு டயட் இருக்கிறன்ற பேரில் ஆயில் கம்மி பண்ணிக்கிறாங்க, மசாலா கம்மி பண்ணிக்கிறாங்க, ரைஸ் கம்மி பண்ணிக்கிறாங்க. இதை மாதிரி எல்லாத்தையும் கம்மி பண்ணி ஃபுட்டை சுருக்கிடுறாங்க. சுருக்கிட்டு அவங்க சாப்பிட்றப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் குறையுது ஒழிஞ்சு, பட் உடம்புக்கேற்ற இம்யூனிட்டி பவர் அது லாஸ் தான் ஆகும். அது மாதிரி சுகர் இருக்கிறவங்க, பிபி, பிளட் ப்ரெஷர், கேன்சர், இது மாதிரி எக்கச்சக்க நோய்கள் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஃபுட் பிளானிங்கை மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு எல்லாமே கம்மி பண்ணி ரொம்ப ருசி இல்லாமல், சத்து இல்லாமல் சாப்பிடுவாங்க. பட் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா, இந்த குக்கிங் மெத்தடில் நமக்கு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும், நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதை மாதிரி அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு. எப்படின்னா, 0 ஆயில் குக்கிங்கும் பண்ணலாம், இல்லை நோ மசாலா குக்கிங்கும் பண்ணலாம். அதை மாதிரி இதில் சேர்க்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட பாடி அஃபெக்ட் பண்ணாது, அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். இது ஒரு சயின்டிஃபிக் குக்கிங் டெக்னிக்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியானது, ஒரு பெனிஃபிஷியலான ஒரு குக்கிங் மெத்தட் தான். இந்த ஓப்போஸ் குக்கிங்கில் மூல மந்திரம் மாதிரி 2 லைன் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹை ஹீட், லோ டைம், நோ வாட்டர். ஹை ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்கணும், சீக்கிரமாக சமைச்சிரும், வாட்டரை நிறைய சேர்க்க தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சமையலில் குக்கிங்கில் ஓவர் குக்கும் ஆகாது, அண்டர் குக்கும் ஆகாது, கரெக்டாக இருக்கும் அந்த சமையல். ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் தான் இந்த குக்கிங் மெத்தட்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நோ வாட்டர் சொல்கிறேன் இல்லைங்களா, நோ வாட்டர்ன்றது எதனாலன்னு சொல்கிறேன்னா, இவங்க என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேட்டர்னில் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி ப்ளஸ் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா வாட்டர், அதில் இருக்கக்கூடிய வாட்டரை வச்சு இந்த குக்கிங் ரெடி ஆகிடும், சமையல் ரெடி ஆகிடும். ஸோ நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லா கண்டென்ட்டும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே டைரெக்டாக நம்மளுடைய ஹெல்த்துக்கு போகும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பழத்தை வந்து புழிஞ்சிட்டு அதோட ஜூஸை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு பழத்தை பிழிஞ்சு அதோட ஜூஸ் கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள டேஸ்ட்டு நம்ம டிஃபர் பண்ணலாம். டைரெக்டாக வெறும் ராவாக எடுத்துக்கூடிய ஜூஸை குடித்தோன்னா அதில் ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். அதே வாட்டர் ஆட் பண்ணதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அதில் இருக்க சத்துக்களும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அப்படியே ராவாக எடுத்து நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸில் நிறையவே சத்துக்கள் இருக்கும். இதுதான் இந்த குக்கிங் மெத்தடோடைய பேட்டர்ன். அதாவது என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே டைரெக்டாக தண்ணி நிறைய சேர்க்காமல் நம்ம சமைக்கிறதுனால அந்த குக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு, ப்ளஸ் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக சமைக்கக்கூடிய மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாட்டர் ஆட் பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா அதனோட டேஸ்ட் வந்து கம்மியாகும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய மசாலா அது இதுன்னு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே கரெக்டாக ஒரு ரேஷியோவில் தான் ஆட் பண்ணணும். சட்டுன்னு எந்த சமையல் வேணாலும் சமைச்சிடலாம். இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு ரசத்துலேருந்து பெரிய ஹையான ஒரு ஃபுட்டு வரைக்கும் A to Z எல்லாமே சமைக்கலாம். அதில் பிரியாணிலாம் 6 minutesல பண்ணலாம். கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே லேயர் மெத்தடு. பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா லேயர் மெத்தடில் பண்ணிட்டோன்னா ஜஸ்ட்டு 6 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். எல்லாத்துக்குமே வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மெத்தடில். ஸோ இது ரொம்பவே பெனிஃபிஷியலான மெத்தடு. இதை வந்து சீக்கிரமாக வந்துட்டு இது உடம்புக்கு ஒரு சத்து கொடுக்கக்கூடியது. அதை மாதிரி இந்த மெத்தடில் நம்ம சமைக்கிறோன்னா நம்மளோட கிச்சனில் ரொம்ப வந்து டஸ்ட்டு அதிகமாகாது, பாத்திரம் நிறைய சேராது, டைம் சேவ் ஆகும், கேஸ் சேவ் ஆகும், தண்ணி சேவ் ஆகும். இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த மெத்தடில். இதனுடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இதோட வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இந்த ஓப்போஸ் மெத்தடில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. குக்கர் 2 லிட்டர்ஸ்லேருந்து மினிமம் 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த குக்கரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால சீக்கிரமாக 6 minutesல சமையல் முடிச்சிடலாம். அந்த கிட்டோவுக்கு அது கூட என்னென்ன இருக்குன்றது அதோட ப்ரைஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த குக்கரை யூஸ் பண்ணி தான் சமைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கரை யூஸ் பண்ணி சமைக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கரை வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதை மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிக்கணும் எல்லாமே. இந்த குக்கிங்கில் பார்த்திங்கன்னா டைமிங் செட் பண்ணிவிட்டு அப்படியே சட்டுன்னு சமைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஓப்போஸ் குக்கிங் மெத்தட். இந்த குக்கிங் மெத்தட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரியாமல் இருக்குது. இது வந்து ரொம்பவே ஹை கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை மாதிரி ஹைலி எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு. இன்னும் எல்லாருக்கும் பரவலாக தெரியலை. இப்போ தான் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வருது. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான். இதை எல்லாருமே யூஸ் பண்ணி ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் எல்லா வகையான உணவையும் சாப்பிட்லாம். ப்ளஸ் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் நான் இப்படி தான் சாப்பிட்ணும், பத்திய மாதிரி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஓப்போஸ் குக்கிங் மெத்தட் ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம். சின்ன பசங்க கூட ஈஸியாக இந்த மெத்தடில் சமைக்கலாம். இதில் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இதுக்கு விறுவிறுக்க வேணாம், எதுவுமே இல்லை. ஈஸியாக சமைச்சிட்டு போயிடலாம். ஒரு ஜாலியாக இருக்கும், டிவி பார்த்துட்டே கூட சமைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், தாளிப்போம் இல்லைங்களா. எந்த சமையல் செஞ்சாலும் ஒரு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எதுவாக இருந்தாலும் சமையல் கொதிச்சு எல்லாம் முடிச்சு அது தாளிப்போம். அந்த தாளிப்பக்கூடிய மெத்தட் கூட இதில் ரொம்ப ஈஸியாக டட்கான்னு சொல்லிட்டு ஒரு நேமில் சொல்கிறாங்க. அந்த தாளிப்பை அவங்க ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லா குக்கிங்கும் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த தாளிப்பை எடுத்து அதுக்குள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த மெத்தடில். எல்லா வகையிலையும் ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மெத்தட். இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நல்லா உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ். தேங்க்யூ, பாய்.